அவர் என்னை காண்கிற தேவன். ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, அந்த இடத்துல இருக்க விடாதபடி உங்களுக்கு பலவிதமான போராட்டங்கள் உங்களுக்கு வரும், பலவிதமான போராட்டம் வரும். அந்த வேலையை தொடர்ந்து நீங்கள் செய்யாதபடி உங்களுக்குள்ள பலவிதமான போராட்டம் வரும். பாருங்களேன், இன்றைக்கு ஊழியம் ஆரம்பித்து இந்த கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் தாண்டி விட்டது இந்த கம்ஃபர்ட் சர்ச் ஆரம்பிச்சு. ஆனா எத்தனை டைம் நான் நினைச்சிருக்கேன் தெரியுமா? என்ன நினைச்சிருக்கிறேன் அப்படின்னா, உண்மையாகவே ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரா? உண்மையாகவே இந்த ஊழியம் தான் என்னுடைய ஊழியமா? இவ்வளவு நடத்தியும் இத்தனை ஜனங்களை நம்பியும் எத்தனையோ விச நான் நினைச்சிருக்கிறேன். ஏன்னா அவ்வளவு சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா இப்பதான் என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த பக்கமும் இந்த பக்கமும் சாயவே கூடாது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், உண்மையிலேயே ஆண்டவர் இந்த இடத்துல தான் என்ன வைக்க போறாரா, இந்த சூழ்நிலையில தான் என்ன வைக்க போறாரா, அவ்வளவுதானா, இல்ல இதுதானா, இப்படி இருந்தா கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, இப்படி மனிதர்கள் எல்லாம் எழும்புவார்களா? நீங்க எவ்வளவு வேணும் அதை குறித்து சந்தேகமே படாதிருங்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அதிலே நீங்கள் நில்லுங்கள், எத்தனை போராட்டம் வந்தாலும் அதிலே நீங்கள் நில்லுங்கள், அதிலே நீங்கள் உறுதியாய் நில்லுங்கள், அதிலே கர்த்தரிடத்துல ஞானத்தை கேளுங்கள், அதிலே தாங்கக்கூடிய பலனை கர்த்தரிடத்துல கேளுங்க. நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை அந்த இடத்திலே சாட்சியாய் நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார், கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.